இப்படியெல்லாம் தான் பல பேர்கள் தர்மத்தை விட்டு குடும்பத்துல கோளாறுகள்லாம் வருது. அவன் அசட்டு, ஒரு அகங்காரம், தர்மசாஸ்திரங்கள்ல ஒரு அவிசுவாசம், துவேஷம், அசூயே, இது பல தர்மங்களை விட்டு அது இன்னென்ன தர்மத்தை விட்டா இன்னென்ன கோளாறு வருங்கிறாள், அப்படியே வருது. ஆனா அதுல இருக்கிற ஆச்சரியம், ரிஷிகள் எப்படி சொல்றாளோ அது மாதிரியான கஷ்டங்கள் வருது. அதனாலதான் தர்மத்துல மட்டும் நீ உன் மனசுக்கு தோணித்து தர்மம் பண்ண விட்டுடாதே. எம் கிரியமானம் ஆரியா பிரசம்சந்தி சதர்ம எம் விகர்ஹந்தே சோ தர்மஹான்னாள். தர்மத்தை அனுஷ்டிக்கிற பெரியவாழ்கிட்ட போய் கேளு, அவ எது பண்றது நல்லதுங்கிறாளோ அதான் தர்மம், ஏதோ தப்புங்கிறாளோ அதான் அதர்மம் விட்டார் ஆபஸ்தம்ப மகர்ஷி. அதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம அவன் தோணுனத்தை தர்மம்னு பண்றான், அது பண்ணப்படாது. பெரியவாள் பார்த்து ஒப்புத்துக்கணும். பெரியவாள் பார்த்து தவறுன்னா அது அதர்மம், நல்லதுன்னா தர்மம்னு விட்டாள் ஆபஸ்தம்பர். தேவதைகள் சொன்னா கூட காக்காதே விட்டாள். நதேவா நகந்தர்வா நபிதரே அயம் தர்மோ அயமதர்ம. ஆகினாலே மகான்களை அனுஷ்டிக்கிறவாள் பார்த்து சொன்னாதான் அது தர்மம், அது புரியணும்.